ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹைவேல பைக்கை ஓட்டும் பொழுது எந்தெந்த விஷயத்தை பார்த்து ஓட்டணும், எந்தெந்த தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஹைவே ரைடிங் டிப்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம பைக்கை ஹைவேல ஓட்டும் பொழுது நிறைய பேருக்கு வர சந்தேகம், எந்த லேனில் நாம் பைக்கை ஓட்டணும் அப்படின்ற சந்தேகம் வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3-வே லேன் தான் இருக்கும். ஸோ இந்த 3 லேனில் நம்ம எந்த லேனில் போகணும் அப்படின்ற டவுட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ரூல்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேனில் போகிறத விட 2வது லேனில் போகிறது நல்லது. ஏன் இந்த லேனில் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சைடில் இருந்து ஒரு நாயோ இல்லை ஒரு ஆளோ திடீர்னு குறுக்க வராங்கன்னா நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல வரத்துக்குள்ளே நம்ம பைக்கை கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பிடிக்கிறதோ இல்லை வளைச்சி எடுத்துகிட்டு போயிடுறதோ பண்ணிடலாம். இப்போ இந்த லேனில் போய்கிட்டு இருக்கிறதால திடீர்னு இந்த சைடில் இருந்து யாராவது வந்தாலோ இல்லை வணக்கம்டா மாப்பிள்ள ரோட்டில் இருந்துன்னு கௌஷி குறுக்க வந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. ஸோ ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லேனில் போகாமல் இந்த லேனில் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லேனில் போகும்பொழுது இந்த சைட்லேருந்து திடீர்னு எதனா வந்தாலும் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த சைட்லேருந்து ஏதாவது குறுக்க வந்தாலும் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சென்டர் ஆஃப் த லேனில் போகும்பொழுது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு க்ரூசிங் பண்ணும்பொழுது மட்டும் இந்த சைடு வாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லேன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் 80-70 க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த லேனில் வரது நல்லது. சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஒரு சில ஹைவேல பார்த்தீங்கன்னா 2 லேன் தான் இருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஹைவேல எந்த லேனில் போகிறது அப்படின்ற டவுட் வரும். ஸோ இப்போது அந்த 3வது லேனை மறந்துடுங்க. இப்போ இந்த ஹைவேல 2 லேன் தான் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ 2 லேன் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லேனில் கொஞ்சம் இப்படி ஒட்டுன ஆப்பில் ஓட்டிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டினோம்னா இந்த சைடு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டைம் இருக்கும், இந்த சைடு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ 2 லேன் இருந்ததுன்னா இந்த சைடு போங்க, 3 லேன் இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் த லேனில் போங்க. 2வது டிப்ஸ் என்னென்னா, இண்டிகேட்டர்ஸையும் மிரர்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போது இந்த லேன்லேருந்து நீங்கள் இந்த லேன் கிராஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிரரை செக் பண்ணி யாரும் வரலை அப்படின்னா 2வது இண்டிகேட்டரை போடணும். இண்டிகேட்டர் போட்டு இன்னொரு முறை மிரரை செக் பண்ணிவிட்டு 4th ஸ்டெப்பு தான் வந்து நீங்கள் லேன் கிராஸ் பண்ணணும். உடனே இண்டிகேட்டரை மறக்காமல் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸையும் மிரர்ஸையும் நீங்கள் ஒரு முறை பைக்கை டர்ன் பண்ணும்பொழுது ப்ராப்பராக ஹைவேல யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லேன்லேருந்து இந்த லேனுக்கு கிராஸ் ஆகுறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மிரரை பார்க்கணும், யாரும் வரல அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் இண்டிகேட்டர் போடணும், 3rd ஸ்டெப் அகைன் மிரரை பார்க்கணும், 4th ஸ்டெப் நீங்கள் அப்படியே லேன் கிராஸ் ஆகணும், 5th ஸ்டெப் மறக்காமல் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேன் தாண்டும் பொழுது நீங்கள் ஒரு முறை இண்டிகேட்டர்ஸும் மிரர்ஸையும் ப்ராப்பராக பயன்படுத்தணும். 3வது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி நம்ம லேன் சேஞ்ச் ஆகும்பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக 2 லேன் சேஞ்ச் ஆவாங்க. அதாவது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பின்னாடி எந்த வண்டியும் வரல, அதனால தான் பண்ணி காட்டுறேன். அதாவது இப்போ இந்த லேன்லேருந்து 3வது லேனுக்கு போகணுன்னா அப்படியே இப்படி 2 லேன் ஒரேடியாக இப்படி கிராஸ் ஆவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த லேனில் போயிட்டு இருக்காங்கன்னா அப்படியே வந்து 2 லேன், இந்த ஒரு லேன் அது இது ஒரு லேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 லேன் அட் அ டைமில் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 லேனை அட் அ டைம் கிராஸ் பண்ணவே கூடாது. இப்போ நான் ஏன் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா, பின்னாடி எந்த வண்டியும் இல்லை அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி ஒரேடியாக 2 லேன் தாண்டாதீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 2 லேன் கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி யாரும் வரலனா இண்டிகேட்டர் போட்டுட்டு அகைன் செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேன் கிராஸ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் அகைன் யாரும் வரல அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்கள் இப்படி 2 லேன் கிராஸ் ஆகணும். ஸோ அட் அ டைம் 2 லேன் எப்பயுமே கிராஸ் ஆகாதீங்க. ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி உங்களை விட வேகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக அடித்து தூக்கிடும். ஸோ 2 லேன் கிராஸ் ஆகுறீங்க அப்படின்னா மிரரை பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு அகைன் மிரரை செக் பண்ணி கிராஸ் ஆகிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் மிரரை பார்த்து இண்டிகேட்டர் போட்டுட்டு மறுபடியும் மிரரை பார்த்து யாரும் வரலன்னா கிராஸ் ஆகிட்டு மறுபடியும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடணும். ஸோ 2 லேன் கிராஸ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அட் அ டைம் 2 லேன் கிராஸ் ஆகக்கூடாது. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய்கிட்டு இருக்கிற லாரியை ஓவர்டேக் பண்ண போகிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ண போகிறீங்களா, ரைட் சைடு ஓவர்டேக் பண்ண போகிறீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடு யாராவது வராங்களான்னு பார்த்துட்டேன், யாரும் வரல. இண்டிகேட்டர் போட்டுட்டேன், அகைன் செக் பண்ணிட்டேன், யாரும் வரல. ஸோ ஒரு கியரை குறைச்சிட்டேன், ஏன்னா நமக்கு புல்லிங் பவர் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஓவர்டேக் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஹாரனோ இல்லை ஹை பீமோ அடித்து அந்த டிரைவருக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத. ஸோ ஓவர்டேக் பண்ண பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே ரைட் வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வராதிங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் ரைட் வரதா இருந்தால் ரைட் வந்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஓவர்டேக் பண்ணும்பொழுது நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணணும். என்னது நெகட்டிவாக திங்க் பண்ணணுமா? எப்பயுமே பாசிட்டிவாக தானே திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்பொழுது நெகட்டிவாக திங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த பைக்கையோ இல்லை காரையோ இல்லை ஏதோ ஒரு வாகனத்தை நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்பொழுது அதை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் நெகட்டிவாக. இன்கேஸ் இப்போ ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் ரைட் சைடு ஓவர்டேக் பண்ணுறீங்க
பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த டிரைவர் இண்டிகேட்டர் போடாமல் ரைட் வந்தால் என்ன ஆகும்? அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா திங்க் பண்ணணும், ஒருவேளை அந்த டிரைவர் இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணணும், அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை உண்மையிலேயே அந்த டிரைவர் இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் ரைட்டாக திரும்பினாரு அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஓவர்டேக் பண்ணும்பொழுது முன்னாடி போகிற டிரைவரை முடிஞ்ச அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், நீங்கள் எந்த வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தாலும் டேர்னிங் ஜங்ஷன் சைடு ஓவர்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டர்ன் பண்ணுறதுக்கு வழி இருக்குன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ரைட் சைடு தான் ஓவர்டேக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லி ஏறும்பொழுது ஒருவேளை அந்த டிரைவர் மறந்து போய் இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு லெஃப்ட் திருப்பிட்டாருன்னா உங்களுக்கு தான் வந்து விபத்து ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு ரைட் சைடு டர்னிங் ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு ஓவர்டேக் பண்ணாதீங்க, லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணுங்க. ஸோ இந்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் வந்து இதே மாதிரி ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்பொழுது முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திருப்பி ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். திடீர்னு அந்த கார் அப்படியே லெஃப்ட் வந்துருச்சு. ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் டர்ன் ஆகிற ஜங்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் போடாமலே டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ஜஸ்ட் மிஸ், அது விபத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். கடவுள் புண்ணியத்தில் நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஏழாவது டிப்ஸ் என்னன்னா, இப்போ உங்க முன்னாடி ஒரு ஜங்ஷன் தெரியுது அப்படின்னா பைக்கை ஸ்லோ பண்ணிட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டே அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுங்க. ஈவன் அந்த ஜங்ஷன்ல யாருமே இல்லை அப்படின்னாலுமே தயவு செய்து அந்த ஜங்ஷனை பொறுமையாக கிராஸ் பண்ணுங்க, ஹாரன் அடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேடான இன்சிடென்ட் எங்க வீட்டாண்டே நடந்திருக்கு. எங்க வீட்டாண்ட இருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஜங்ஷன் இருக்குன்னா அங்கே ஒரு இடத்துல மாடு நின்றுக்கிட்டு இருக்கு. அவர் வழக்கம் போல அப்படியே ஃபாஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ஜங்ஷன் ஆண்டு இருந்த மாடு பார்த்தீங்கன்னா வேகமாக குறுக்க ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் அந்த மாடில் முட்டி ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணுற இடத்துல ஜங்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்லோ பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்து அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜங்ஷனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் எவ்வளோ க்ரூசிங் ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்களோ அந்த க்ரூசிங் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிக்கலாம். எட்டாவது டிப்ஸ் என்னன்னா, ஒரு வாகனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த தப்பை எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா, குரூப்பாக ஏதாவது ரைட் போகும்போது நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்காருன்னா அவர் என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரோ அவர் கூடவே பின்னாடி ஒரு ரைடர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. இப்போ அவர் லெஃப்ட் எடுத்தால் இவரும் லெஃப்ட் எடுப்பாரு, அவர் ரைட் எடுத்தால் இவரும் ரைட் எடுப்பாரு. ஸோ அவர் ஸ்பீடாக போனால் இவரும் பின்னாடியே ஸ்பீடாக போவார், அவர் ஸ்லோ பண்ணால் இவரும் ஸ்லோ பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு வாகனத்தை நீங்கள் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது. இது கூட பரவாயில்ல, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாரி பின்னாடி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படி லாரி டிரைவருடைய பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது அந்த லாரி டிரைவருக்கு நீங்கள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவருக்கு மிரரில் தெரியாமல் போகலாம். ஸோ அந்த லாரி டிரைவர் மிரரை பார்த்துட்டு ஓகே யாரும் நம்ம பின்னாடி வரல அப்படின்றதுக்காக ரைட் எடுத்தாலோ இல்லை லெஃப்ட் எடுத்தாலோ இல்லை பிரேக் பிடிச்சாலோ அது விபத்தில் தான் போய் முடியும். ஸோ எந்த வாகனத்துக்கு பின்னாடியும் நீங்கள் பின்தொடர்ந்து போகவே கூடாது. குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் விட்டு போகிறது தான் நல்லது. 9வது டிப்ஸ் என்னன்னா, இப்போ ரோட்ல கவனிச்சு பாருங்க. அதோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லைன் போட்டிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டாக லைன் போட்டிருக்காங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அர்த்தம் அப்படின்றதுக்காக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 10வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக் ரைடிங் இஸ் நாட் எ ரேஸ், இட்ஸ் அ ஜேர்னி. இருக்கிறத எதையும் கவனிக்காம நீங்கள் பாட்டுக்கு ஸ்பீடோமீட்டரை பார்த்துக்கிட்டு முறுக்கிக்கிட்டு போகிறதுல ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஸோ பைக் ரைடிங் அப்படின்றது ஒரு ஜேர்னிங்க. உங்கள் பைக்குடைய க்ரூசிங் ஸ்பீடில் நீங்கள் அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை அனுபவிச்சுக்கிட்டு நேச்சரை லவ் பண்ணிக்கிட்டு ஸோ பைக் ரைடிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மூமெண்ட்டை வாழ்ந்துக்கிட்டே ஓட்டுறதுல தான் வந்து ஒரு ரியலான சந்தோஷம் இருக்குது. ஸோ ஹைவேல பைக் ஓட்டும்பொழுது இந்த 10 முக்கியமான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். ஸோ ஹைவேல ஓட்டும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு ஓட்டணும். பட் இந்த வீடியோ ஆல்ரெடி லெங்காக வந்துட்டதால ஸோ இந்த 10 டிப்ஸோட முடிச்சுக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.